சார் சைக்கிளில் வர ஒரு நிமிஷம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியாது. தமிழில் பேசிக்கிட்டே தமிழ் தெரியாதுன்றான் பாரு இவனு. இல்லை சார், என் காரு ரிப்பேர் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கா? மேடம் நீங்கள் ஏதோ கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற மொழி எனக்கு புரியல மேடம். அப்போ உங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாதுன்றீங்க? சுத்தமாக தெரியாது மேடம். ஒரு வேளை ஸ்கூலில் தமிழ் பீரியடில் ஒழுங்காக கவனிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும் மேடம். சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழா? தெரியாதே சார். ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை இவங்க தமிழில் ஏதோ கேட்குறாங்க. அதான். ஹாய் சார், என் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஏதாச்சும் மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தீங்களா, புரியல. இல்லை மேடம், நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்கன்னு புரியல. அப்பாவி 2 பேரும் என்னம்மா நடிக்கிறானுங்க. சரி சார், தேங்க்ஸ் உங்கள் உதவிக்கு. அப்புறம் மேடம் அந்த பக்கம் 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, உங்களுக்கு அப்போது மலையாளமாச்சும் தெரியுமா? மலையாளம் எனக்கு அறியல. எனக்கு அறியாம். மலையாளம் எனக்கு மாதிரி இல்லை. பக்ஷி தெரி படத்தில் வர ஜோசப் குருவில டைலாக் மட்டும் தெரியும். பார்த்தீங்களா, இவருக்கும் தெரியாதான். நாங்கள் என்ன பண்ணுறது? சாரி மேடம், மன்னிச்சிடுங்க. ஆனால் அடுத்த தடவை நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் தமிழ் கற்றுட்ருப்போம். அப்புறம் மலையாளமும் கூட. அதே கண்டிப்பாக மலையாளமும் படிக்கலாம். தேங்க்ஸ், போதும், நான் வரேன். விட்டா கிறுக்கனாக்கிடுவானுங்க போல நம்மளே. எனக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். எனக்கும் தான்.